ஜூன் 19, 2019 அசாம் மாநிலத்துடைய தலைநகரான குவஹாட்டியில் இருக்கிற ரொம்ப பிரபலமான காமாக்கியா அம்மன் கோயிலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்களே. அந்த கோயிலுடைய வருடாந்திர அம்பாபூச்சி திருவிழா அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அன்றைக்கு திடீர்னு காலையில் பயங்கரமான ஒரு பரபரப்பு, காட்டு தீய போல குவஹாட்டி முழுவதும் ஒரு செய்தி ஒன்று பரவுது. அது என்னன்னா, காமாக்கியா அம்மன் கோயில்ல யாரையோ நரபலி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அது. இந்த செய்தி போலீசாருடைய காதுகளுக்கும் எட்டுது. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா காமாக்கியா அம்மன் கோயில்ல எந்த சம்பவம் நடக்கல. ஆனா காமாக்கியா அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிற ஜாய் துர்கா அம்மன் அப்படிங்கிற கோயில்ல தான் இப்படி சம்பவம் நடந்திருப்பதாக கேள்விப்பட்டு போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரும் கூட்டமே கூடியிருக்குது. அந்த கூட்டத்தை விலக்கி விட்டு போலீஸ் உள்ள போய் பார்க்கறாங்க. அந்த ஜாய் துர்கா அம்மன் கோயிலுடைய வாசற்படி இருக்கும் இல்லையா, அந்த வாசப்படி மேல ஒரு பெண்ணுடைய தலையில்லாத முண்டம் ரத்த வெள்ளத்துல அங்க கிடக்கிறது தெரியுது. அந்த பெண்ணை அங்க யாரோ பலியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு ஃபாரன்சிக் டீமை போலீசார் இறக்குறாங்க. ஃபாரன்சிக் டீம் அந்த பெட்ஷீட் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் அங்க பக்கத்தில் எதுவும் கைரேகைகள் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க. அதே சமயத்துல போலீசாருடைய இன்னொரு டீம் இந்த பெண்ணுடைய உடல் கிடக்குது, ஆனா தலையை காணோம் இல்லையா, அந்த தலையை தேடி அந்த பகுதி முழுவதும் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு போலீஸ் டீம் அங்க கூடியிருந்த மக்களிடம் இது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்க தொடங்குறாங்க. இந்த அம்பாபூச்சி திருவிழா அப்படிங்கிறது வருடம் ஒரு முறை நடக்கிற திருவிழா. 3 நாட்களுக்கு இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். அப்பொழுது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கானோர் இந்த காமாக்கியா அம்மன் கோயிலுக்கு வருவது வழக்கம். அசாம்ல இருக்கிற ஒரே சக்தி பீடம் இந்த காமாக்கியா அம்மன் கோயில் தான். அந்த கோயில்ல இவ்வளோ பெரிய திருவிழா நடக்கும் போது அந்த கோயிலுக்கு பக்கத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று செய்திருப்பதை அந்த மாநில மக்களால ஜீரணிக்கவே முடியல. இதனால போலீசாருக்கும் பயங்கரமான பிரஷரு. போலீசார் அந்த பெண் யாரு, அங்க நடந்திருப்பது நரபலியா அல்லது அந்த பெண்ணுக்கும் வேறு யாருக்காவது முன்விரோதம் இருந்தா அவங்க அந்த பெண்ணை கூட்டிட்டு அங்க கொன்னுட்டாங்களா அப்படின்னு பல்வேறு ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கொலையை செய்தது யார் அப்படின்னு போலீசாரும் எப்படியெல்லாமோ விசாரிச்சு பார்க்கறாங்க. ஆனா போலீசார் எப்படியெல்லாமோ விசாரணை மேற்கொண்டும் கூட இந்த பெண் யாரு அப்படின்னோ அல்லது இதை செய்தவங்க யாரு அப்படின்னோ போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இப்படியே நாட்கள் உருண்டோடுது. சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு பிறகு மேற்கு வங்க போலீசாரிடமிருந்து இந்த காமாக்கியா ஸ்டேஷனுடைய போலீசாருக்கு ஒரு தகவல் ஒன்று வருது. இந்த மாதிரி மேற்கு வங்கத்திலிருந்து அம்பாபூச்சி திருவிழாக்கு போன ஒரு அம்மா திரும்பி வரல, அவருடைய மகன் இது தொடர்பாக தங்களுடைய ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அப்பொழுதுதான் இந்த மாதிரி அம்பாபூச்சி திருவிழாவின் போது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அந்த காமாக்கியா கோயில் இருக்கிற அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க வெஸ்ட் பெங்காலுக்கு தகவல் கொடுக்கறாங்க. உடனடியாக வெஸ்ட் பெங்கால் போலீசார் இருவர் இந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் தன்னுடைய அம்மாவை காணான்னு சொல்லி புகார் கொடுத்தார் இல்லையா, அவரையும் அழைச்சுக்கிட்டு அங்க வராங்க குவஹாட்டிக்கு. குவஹாட்டி அந்த போலீசாரிடம் தகவல் கேட்டபோது அவங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நேராக அந்த ஊர் மருத்துவமனையுடைய பிணவரைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பிணவரையில, அந்த பிணவரையில இருந்து ஒரு பிணத்தை வெளியில் எடுத்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருந்தார் இல்லையா அவர்கிட்ட காட்டுறாங்க. அவர் அந்த உடலை பார்த்தனே அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா தலையில்லாத ஒரு முண்டத்தை மட்டும்தான் போலீசார் காமிச்சாங்க. ஆனாலும் கூட அவர் அந்த பெண்மணி உடுத்தி இருந்த உடை, அந்த அம்மா போட்டிருந்த நகை, அந்த அம்மாவுடைய மோதிரம், வளையல், கழுத்துல இருந்த செயின் வரைக்கும் அப்படியே இருந்திருக்குது. அதையெல்லாம் பார்த்து இது தன்னுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
சார் என்னுடைய அம்மா பெயர் சாந்தி ஷா, அவங்க ஒவ்வொரு வருடமும் இந்த அம்புபாச்சி திருவிழாவுக்கு எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வருவது வழக்கம். அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குதுங்க சார். எல்லாம் வயசானவங்க, கோயிலுக்கு போறவங்க தான் அதிகம் அதுல இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த முறையும் அவங்க கூட சேர்ந்து தான் எங்க அம்மா வந்தாங்க. ஆனா அவங்க கிளம்பி பல நாள் ஆகியும் கூட எங்க அம்மா ஊருக்கு திரும்பி வரவே இல்லை. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகுதான் நான் எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க இல்லையா, அவங்கள சிலரை நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டேங்க சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அம்மா எங்க கூட தான் வந்தாங்க தம்பி, ஆனா அங்க நாங்க முதல் நாள் திருவிழா முடிஞ்சனே நாங்க திரும்பி கிளம்புறோம்னு சொன்னோம். ஆனா அம்மா தான் இருந்துகிட்டு, நான் இருந்துட்டு 3 நாள் திருவிழாவையும் நான் பார்த்துட்டு வர்றேன், நீங்க முன்னாடி போங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா தான் சொன்னாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கப்புறமும் நான் ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அதுக்குள்ள 1 மாதம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனடியாக இந்த குவாஹாட்டி போலீஸார் அந்த ஊரில் ஹோட்டலு, கெஸ்ட் ஹவுஸு, அப்புறம் லாட்ஜுக, அது மட்டும் இல்லாமல் இந்த டூர் குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் சில இடங்கள்லாம் ஹாலில் எல்லாம் தங்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹால்ஸு, டூர் குரூப் நடத்துகிற கம்பெனிகள், இந்த மாதிரி பலர்கிட்டையும் விசாரிக்க தொடங்குறாங்க. ஆனால் எவ்வளவு விசாரித்தும் அவங்களால இந்த அம்மா சாந்தி ஷாவை பற்றிய எந்த தகவலையும் அவங்களால பெற முடியவில்லை. அடுத்த சில மாதங்கள் இவங்க அப்படி விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சாந்தி ஷாவை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காதனால அந்த வழக்கு அப்படியே கிடப்புல போடுறாங்க. போலீசார் இந்த சாந்தி ஷா வழக்கை கிடப்புல போட்டாலும் கூட அந்த ஊர்ல காமாக்கியா கோயில்ல நரபலி நடந்துருச்சாமே அப்படிங்கிற விஷயம் பெரும் பிரச்சனையாகவே மாற தொடங்குச்சு. சம்பவம் நடந்த அடுத்த வருடம் காமாக்கியா கோயில்ல இந்த அம்பாபூச்சி திருவிழா வருவதற்கு முன்பே போலீசார் மறைமுகமாக அங்க வருகிற இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மத ரீதியிலான சாமியார்கள், சாதுக்கள் வருகிற இந்த குரூப் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி குரூப்பை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தனியாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸை உருவாக்குறாங்க. அந்த திருவிழாவின் போது இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு குழுக்களை சேர்ந்த சாதுக்கள் வர்றது வழக்கம். அப்படிப்பட்ட சாதுக்கள்ல நாகா சாதுக்களும் வருவது சகஜம் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் போலீசார் கண்காணிக்கிறாங்க. இருந்தாலும் கூட போலீசாரால நரபலி கொடுக்கிற அளவுக்கு எந்த குழு செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லை. சாந்தி ஷாவை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கல. அடுத்த வருடம் உருண்டோடுது, அதுக்கு அடுத்த வருஷம் போகுது, இப்படியே 4 வருடங்கள் ஓடிடுது. எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீசாரும் தீவிரமாகவே எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. சாந்தி ஷா மரணம் நிகழ்ந்து 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அம்பாபூச்சி திருவிழா வருது. இந்த முறையும் போலீசார் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அவங்க கண்காணித்து கொண்டிருந்த போது அவங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு குழு இந்த ஜாய் துர்கா அம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு சுடுகாடு இருக்குது, அந்த சுடுகாட்டுக்கு போய் ஒரு குழு பூஜை பண்ணுச்சு அப்படின்னும், அதுக்கு பிறகு அங்க இருந்து நேரா ஜாய் துர்கா அம்மன் கோயிலுக்கு நைட்டு பூஜை பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது போலீசாருக்கு. உடனடியாக அந்த குரூப் யாரு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி அவங்க தேடிய போது அந்த ஊரை சேர்ந்த கைலாஷ் பர்மன் அப்படிங்கிறவரு கூட்டிட்டு வந்த ஒரு குரூப் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்தது அப்படின்னு போலீசாருக்கு தகவல் கிடைக்கவே அந்த கைலாஷ் பர்மன் யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு நேராக அந்த கைலாஷ் பர்மன் வீட்டுக்கு போறாங்க. குவாஹாட்டியுடைய டவுன்ல நடுவுல அமைஞ்சிருந்தது கைலாஷ் பர்மனுடைய வீடு. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன போது கைலாஷ் பர்மன் அங்கதான் இருக்கிறாரு. கைலாஷ் பர்மன் கிட்ட இந்த மாதிரி, நீங்க முதல் நாள் இரவு இந்த மாதிரி சுடுகாட்டுல போய் நீங்க பூஜை பண்ணீங்களா, அதுக்கப்புறம் ஜாய் துர்கா கோயிலுக்கு போனீங்களா அப்படின்லாம் கேட்டபோது அவர் இல்லவே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு. அதற்கு பிறகு அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுல அந்த சாந்தி ஷாவை
பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட போதும் கைலாஷ் பர்மன் வந்து அப்படி யாரையும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க சார் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு மனுஷன். இருந்தாலும் போலீசார் எதுக்கும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி கைலாஷ் பர்மனுடைய வீட்டுல ஒரு தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. அப்படி அவங்க நடத்தின அந்த தேடுதல் வேட்டை தான் அந்த சாந்தி ஷா கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமையுது. கைலாஷ் பர்மன் வீட்டுல தேடுதல் வேட்டையை போலீசார் நடத்திய போது அந்த வீட்டுல இருந்த பீரோவுக்குள்ள உள்ராவுக்குள்ள சாந்தி ஷாவுடைய ஆதார் கார்டும் சாந்தி ஷாவுடைய துணிமணிகளும் கிடைக்குது. அது மட்டும் சாந்தி ஷா கொண்டு வந்திருந்த அவருடைய கைப்பை பேக் கிடைக்குது. அது மட்டும் இல்ல அவருடைய பர்சும் அங்கேயே இருக்குது. இது எல்லாம் இந்த கைலாஷ் பர்மன் வந்து தன்னுடைய வீட்டு பீரோவுடைய உள்ராவுக்குள்ள வச்சு அதுக்கு முன்னாடி சாமி படத்தை வச்சு அதுக்கு பக்கத்துல இந்த தகுடெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்களே அந்த தகுடுகளை எல்லாம் வச்சிருக்கிறாரு. இதை பார்த்ததும் போலீசாருக்கு தெரிஞ்சிருது சாந்தி ஷாவுடைய இறப்புல கைலாஷ் பர்மனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு. உடனடியாக கைலாஷ் பர்மனை குண்டுக்கட்டா தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் உட்கார வச்சு கைலாஷ் பர்மனை தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனாலும் அந்த கைலாஷ் பர்மன் தனக்கும் சாந்தி ஷாவுடைய மரணத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்ற. அப்படி அதற்கு பிறகு போலீசார் தங்களுடைய ஸ்க்ரூவை டைட்டன் பண்றாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்குப்பிடி விசாரணையின் தீவிரத்தை தாங்க முடியாத கைலாஷ் பர்மன், சார் நான் நடந்ததை எல்லாம் சொல்லிடுறேங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, சார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த சாது மாதா பிரசாத்னு ஒருத்தர் இருக்காருங்க சார். அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த அம்பாபூச்சி திருவிழாக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க வந்து என்னுடைய வீட்டில தான் தங்கியிருப்பாரு. அப்பொழுது ஒவ்வொரு வருடமும் அவர் வரும்போதே ஒரு குரூப்பை கூட்டிட்டு வருவாருங்க சார். வந்தாங்கன்னா அவர் வந்து சில பூஜைகள்லாம் செய்வாங்க. நானும் அவருடைய முக்கியமான சிஷ்யன் அப்படிங்கிறதுனால அவர் கூடவே தான் போவேன், எல்லாத்திலையும் கலந்து கொள்வேன். 2019 வருடமும் அப்படித்தான் ஒரு குரூப்பை கூட்டிட்டு வந்தாருங்க சார். எங்க வீட்டுல தான் எல்லாருமே தங்கியிருந்தாங்க. என்னோடு சேர்த்து 12 பேர் இருந்தோம். நாங்க எல்லாருமே அம்புபூச்சி திருவிழாவின் கடைசி நாள் ஆன அன்றைக்கு இரவு ஜாய் துர்கா அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுடுகாட்டுக்கு போனோம். அங்க சில பூஜைகளை எல்லாம் செய்தோம் சார். அங்க இருந்து வந்து ஜாய் துர்கா கோயில்ல சில பூஜைகளை பண்ணணும். அந்த பூஜைகள்லாம் முடிந்த பிறகுதான் சாது மாதா பிரசாத் வந்து அங்க இருந்த ஒரு வயதான பெண்மணிய அந்த கோயில் வாசப்படியில படுக்க சொன்னாரு. கீழே ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு விட்டு அந்த அம்மா படுக்க சொன்னாரு. அந்த அம்மா படுத்தாங்க சார். அதற்கு பிறகு அந்த அம்மாவை சுத்தி உட்கார்ந்து நாங்க எல்லாருமே மாமிசம் அருந்தினோம். அதற்கு பிறகு மதுவும் அருந்தினோம். அந்த அம்மாவும் மாமிசமும் மதுவும் கொடுக்கப்பட்டது. அந்த அம்மாவும் அதை சாப்பிட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் நாங்க பூஜை எல்லாம் பண்ணணும். அதுக்குள்ளாக எங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. அந்த சமயத்திலையும் அந்த அம்மாவை படுக்க வச்சுக்கிட்டு தான் பூஜைகள் எல்லாம் பண்ணணும். அதற்கு பிறகு சாது மாதா பிரசாத் வந்து திடீர்னு அப்படின்னு ஒரு சிக்னல் ஒண்ணு கொடுத்தாருங்க சார். அவர் சிக்னல் கொடுத்ததுதான் மாயம். அவர் கூட வந்த 10 பேருமே அப்படியே பாஞ்சு அந்த படுக்க வச்சிருந்தாங்களேங்க சார் ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய கை காலு உடல்னு அப்படியே எல்லாரும் அமுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க. கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அங்க தன்னுடைய பைக்குள்ள இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து சாது மாதா பிரசாத் எப்படியே அந்த அம்மாவுடைய கழுத்தை அறுத்து தலையை துண்டாக்கிட்டாருங்க சார். நான்லாம் வெடவெடத்து போயிட்டேன். அந்த தலையை எடுத்து ஒரு கேரி பேக்ல போட்டு முடிச்சு போட்டுட்டு அதற்கு பிறகு படுத்திருந்த அந்த அம்மாவுடைய உடல் துடிச்சு ஓய்ஞ்ச பிறகு அந்த பெட்ஷீட்டை விரிச்சு விட்டுருந்தோம்லங்க சார். அந்த பெட்ஷீட்லயே அந்த அம்மாவை சுத்தி அங்கேயே வச்சுட்டு நாங்க எல்லாரும் போயிட்டோம். சாது வேக வேகமாக போய் பிரம்மபுத்திரா நதியில அந்த தலையை வீசிட்டாரு. அதற்கு பிறகு எல்லாரும் அங்க இருந்தே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க சார். அதுக்கு பிறகு நான் பயந்து நடுங்கிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன் பல மாதமா அப்படின்னு சொல்லி இந்த கைலாஷ் பர்மன் சொல்றாரு. எதுக்குடா அந்த அம்மாவை இப்படி நரபலி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாரு. உடனடியாக போலீசார் அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அங்க இருக்கிற போலீசார் விரைந்து போய் அந்த சாது மாதா பிரசாத் இருக்காரு இல்லையா, அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது அவர் என்ன சொல்றாரு, தன்னிடம் வந்து ஒரு பக்தன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக வந்தாரு. அவர் உத்தரப்பிரதேச சேர்ந்த பிரதீப் பத்தக் அப்படிங்கிறவரு. அவருடைய தம்பி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி
நாகா சாது ஆயிருக்கிறாருங்க சார். அதற்கு பிறகு நாகா சாதுவாக மாறிய பிறகு அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய தம்பி நாகா சாது அகால மரணம் அடைஞ்ச பிறகு இந்த பிரதீப் பதக் இருக்காரு இல்லையா, அவருக்கு அடிக்கடி அவருடைய தம்பி நாகா சாது கனவுல வந்திருக்கிறாருங்க சார். ஆரம்பத்துல நாம தம்பியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வருது அப்படின்னு நினைச்சவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அதை இக்னோர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட தினமுமே தன்னுடைய தம்பி கனவுல வந்து நான் வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறேன், எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு சாந்தியை கொடுன்னு கேட்கறதாக அவர் அந்த பிரதீப் பதக் வந்து என்கிட்ட வந்து சொன்னாருங்க சார். ஆரம்பத்துல நான் வந்து சில பூஜைகளை சொன்னேன், அதையெல்லாம் செஞ்சாரு. ஆனாலும் கூட அவருக்கு அந்த கனவு நிக்கிறதாக தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல, எனக்கு கண்ணை மூடுறதுக்கே பயமா இருக்குது, அப்படி வந்து என் தம்பி என்னை தொந்தரவு பண்றான் அப்படின்னு அவர் என்கிட்ட அலற ஆரம்பிச்சாருங்க சார். அதற்கு பிறகுதான் நான் சொன்னேன், இதுக்கு ஒரு வழி இருக்குது, நாம ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணணும். அது வந்து நாம அஸ்ஸாம்ல குவஹாட்டியில் இருக்கிற காமாக்கியா அம்மன் கோயில்ல தான் பண்ணணும். அதுவும் எப்படி, அம்பாபூச்சி திருவிழாவின் போதுதான் நாம் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேங்க சார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு அந்த வருட அம்பாபூச்சி திருவிழால அந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவெடுத்தோம். ஒவ்வொரு வருடமும் என் கூட ஒரு குரூப்பை நான் இந்த அம்பாபூச்சி திருவிழாக்கு கூட்டிட்டு போறது வழக்கம். அந்த குரூப் வந்து ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க தினமும் அசம்பிள் ஆகி நாங்க பூஜை பண்ணுவோம், இந்த பஜனை எல்லாம் பாடுவோம், அந்த மாதிரி பாடுவோம் சார். அந்த குரூப்ல அந்த வருடம் தான் புதிதாக இந்த அம்மா சாந்தி ஷா சேர்ந்திருந்தாங்க. இந்த அம்மாவும் ரெகுலரா தினசரி பஜன் பாடுறதுக்கு வந்துருவாங்க சார். அவங்கள அழைச்சுக்கிட்டு தான் நாங்க அஸ்ஸாமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த குரூப்ல நான் வந்து யாருகிட்டையுமே அங்க நரவழி கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை. அங்க அஸ்ஸாம் போய் அம்பாபூச்சி திருவிழாவில் 2 நாட்கள் நாங்கள் கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணோம். 3வது நாள் பூஜைக்கு கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் முதல்ல பிரதீப் பதக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நரபலி கொடுக்கணும்பா கோயில்ல இன்னைக்கு நைட்டு, அப்பதான் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல தயங்கினவன் அதற்கு பிறகு சரின்னு ஒத்துக்கிட்டான் சார். அதற்கு பிறகு அந்த வீட்டு உரிமையாளர் கைலாஷ் பர்மன் இருக்கா இல்லையா, அவர் அழைச்சு இந்த மாதிரி சாந்தி ஷா அம்மாவை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேங்க சார். அவரும் அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாரு. அவங்க வெளியில் போன உடனே மீதி இருந்தாங்க இல்லையா என்னுடைய குரூப்பில் கூட வந்தவங்க, அவங்க எல்லாத்துட்டையும் உட்காந்து இந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணணும், இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பயங்கரமாக செல்வம் கொட்டும், வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னோன்னே எல்லாருமே அந்த பூஜையை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடைசியாக இந்த பூஜையில் ஒரு பலியிடணும் அப்படின்னு சொன்னேன், அதற்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகுதான் நான் நரபலி இடணும் அப்படின்னு சொன்னேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் மிரண்டவங்க, இதை செய்து விட்டால் யாருக்கும் தெரியாது, நாம் எல்லாம் திரும்பி நம்ம ஊருக்கு போயிடுவோம், ஆனால் அடுத்த நாள்ல இருந்தே நமக்கு வந்து செல்வம் கொழிக்கும், பணம் கொட்டும் அப்படின்லாம் நான் சொன்னோன்னே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சார். அதற்கு பிறகுதான் கடைசியாக அந்த சாந்தி ஷா அம்மாவை தான் நாம் நரபலியிட போகிறோம், ஆனால் யாரும் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சாந்தி ஷா அம்மா வந்த உடனே அவங்களையும் அழைச்சிட்டு நாங்கள் சுடுகாட்டுக்கு போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் பூஜைகள் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாய் துர்கா கோயிலுக்கு வந்து மறுபடியும் பூஜைகள்லாம் பண்ணாங்க சார். நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே ஆயிட்டதுனால இங்கே யாருமே இல்லை. நாங்கள் அடுத்ததாக காமாக்கியா கோயிலுக்கு போகிறதான் பிளானு. ஆனால் காமாக்கியா கோயில் இரவு பூட்டப்பட்டுருச்சு, காம்பவுண்ட் வாலே பூட்டிட்டாங்க. அப்படிங்கிறதுனால எங்களால் அங்கே போக முடியல. பரவாயில்ல, ஜாய் துர்கா கோயில்லையே இதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாய் துர்கா கோயில் வாசல்லையே, ஏன்னா அந்த கோயிலும் பூட்டி இருந்திருக்குது, கோயில் வாசப்படியிலேயே பெட்ஷீட்டை விரிச்சு விட்டு இந்த அம்மா சாந்தி ஷாவை படுக்க வச்சு அவங்களுக்கும் அந்த குரூப்பில் வந்தவங்க எல்லாத்துக்குமே பிரசாதம் அப்படிங்கிற பேரில் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மது மாமிசம் எல்லாம் கொடுத்தேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாரும் அரை மயக்கத்தில் இருந்தபோது அந்த சாந்தி ஷா அம்மாவை நாங்கள் நரபலியிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இதை கேட்டு அஸ்ஸாம் மட்டுமல்ல இந்தியாவே ஆடி போயிடுச்சு நண்பர்களே. காமாக்கியா கோயிலுங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோயில், அது ஒரு சாந்தி பீடம்.
அந்த கோயிலுக்கு அருகாமையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. அந்த சாது கொடுத்த வாக்குமூலத்துக்கு பிறகு அந்த குரூப்பில் இருந்தவங்க எல்லாரையுமே பிடிச்சு போலீஸார் உள்ளதள்ளி இருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.